வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசுகி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். பங்குனி உத்திரம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பங்குனி உத்திரம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தி ஸ்மராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸ்லோபகிருத்து வருடம் பங்குனி மாதம். இது வசந்த ருது. வசந்த நவராத்திரி வரக்கூடிய மாதம் பங்குனி. ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், பங்குனி மாதம். இவையெல்லாம் கடவுள்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். நவமி திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். பொதுவா பங்குனி உத்திரம்னா நம்ம என்ன நினைப்போம்? முருகப்பெருமானை நினைப்போம்பா. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப நாளா நாம நினைச்சிட்டு இருக்கிறது பங்குனி உத்திரம் அப்படின்னால பிள்ளைய நாம முருகனை மட்டும்தான் நினைப்போம். நிறைய தெய்வங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அதுல பிள்ளையாருக்கும் கல்யாணம் ஆகி சித்தி புத்தியை மணந்து அவங்களுக்கு மெட்டி போடுறாப்படி ஒரு சுதை சிற்பம் திருச்சில இருக்கு. இன்னைக்கு பிள்ளையார பத்தி ஒரு பாடல். மணக்கோலம் திருமண கோலம் பங்குனி உத்திர விழா கோலம். மணக்கோலம் திருமண கோலம் பங்குனி உத்திர விழா கோலம். கைலாசநாதன் சிவன் மகனா நம் கணபதிக்கு ஒரு மணக்கோலம். பிள்ளையாழ்வார் வைணவத்தில் பிள்ளை வரம் தரும் பிள்ளையாருக்கும், பிள்ளை வரம் தரும் பிள்ளையாருக்கும். மணக்கோலம் திருமண கோலம் கணபதிக்கும் ஒரு மணக்கோலம். பிரம்மனின் மானச புத்திரிகள் சித்தி போதி மணமகள்கள். பிரம்மனின் மானச புத்திரிகள் சித்தி போதி மணமகள்கள். சிந்தித்து செயல்பட்டோர் வாழ்வினிலே சித்திக்கும் புத்திக்கும் நற்காலம். மணக்கோலம் திருமண கோலம் கணபதிக்கும் ஒரு மணக்கோலம். மங்கள நாணை மாமன் தந்தார், மங்கள நாணை மகாவிஷ்ணு தந்தார். மணமகன் கேட்டு பூட்டி விட்டார், அணிவித்த கணபதியும். சித்தி புத்திக்கு வெட்டி அணிவித்த கணபதியும். வெட்டி பிள்ளையாராகிவிட்டார், திருச்சி மெட்டி பிள்ளையாராகிவிட்டார். வந்தனம் வந்தனம் வந்தனமே மங்களம் பொங்கிட வந்தனமே மங்களமெங்கும் தங்கிடுவே. வந்தனம் சொல்வோம் கணபதிக்கும். முருகப்பெருமானுக்கும் தேவயானை இந்திரன் மகள் தேவயானைக்கும் கல்யாணம் நடந்த நாளும் இதுதான். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆன நாளும் இதுதான். சீதா தேவிக்கும் ராமபிரானுக்கும் கல்யாணம் ஆன நாளும் இதுதான். நிறைய கல்யாணங்கள், நிறைய விவரங்கள் இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது அடியேன் பகிர்ந்தேனோ பகிரலையோ தெரியல. ஆனா இன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூரை பத்தி ஒரு தகவல், நிறைய தகவல்கள் பகிர்கிறோம். அதுல திருச்செந்தூருக்கு கொடிமரம் வந்த கதை. இத நாம மனசுல மட்டும் இல்ல, நம்ம மக்கள் மனசுலயும் இத நாம பகிரணுங்க. தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நம்முடைய இந்து சமூகம் தியாகங்கள் நிறைய பண்ணிதான் ஒவ்வொரு கோவிலையும் கட்டி இருக்கு. கோயில் அப்படின்னா
நம்மை ஆளும் தலைவன் வாழும் இடம். இல்லம்னா வீடு. நம்மை ஆளும் தலைவன் வாழும் உரை வீடு. கர்ப்ப கிரகம்னா உள்ள அந்த அதிர்வலைகள், அந்த சின்னதா 4க்கு 4 தீப ஜோதியில அந்த கருங்கல், அந்த நாம சொல்றோம் வெறும் கல்லு இல்லைங்க, அந்த கல்லுக்குள்ள அத்தனை அத்தனை அதிர்வலைகள் நாம பேசுறது எல்லாமே போய் கேக்கு. அந்த பட்டு 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 எதிரொலிக்குது பாத்தீங்களா, அந்த வைப்ரேஷன், அந்த நேர்மறை எண்ணங்கள், அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காகத்தான் நாம கோயிலுக்கு போறோம். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தியாகங்களின் கதை இருக்கும், சித்தர்களின் வரலாறு இருக்கும். நிறைய சித்தர்கள் அங்க நடமாடி இருப்பாங்க. அவங்க விட்ட மூச்சு காத்து அங்க சுழன்றுகிட்டு இருக்கும். நாம போய் போன ஜென்மமோ இந்த ஜென்மமோ புண்ணியம் பண்ணிக்கவும் மானிட பிறவியா, அதுவும் கர்ம பூமியான பாரதத்துல பிறந்திருக்கும். கர்ம வினைகள் தீர காப்பாத்துன்னு கேட்கணும். வரம் கேட்கறதுக்கோ நாம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கோ அது ஒண்ணும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாம கோயிலுக்கு போனா அர்ப்பணிப்பு உணர்வோட போகணும். வரம் கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஏடிஎம் மெஷினா நினைக்காம கடவுளை கடவுளா வணங்கணும். திருச்செந்தூருக்கு கொடிமரம் எப்படி வந்துச்சு, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அடியேன் இதை அறிந்த நாளில் இருந்து சிறு குறு தெய்வங்களுக்கு தினமும் எங்க வீட்டுல காயத்ரி எல்லாம் சொல்லிடுவோம்ப்பா. ஓம் ஈஸ்வராய வித்மஹி முனீஸ்வராய தீமஹி தன்னோ ஆதியோகி பிரச்சோதயாத். இது மாதிரி நிறைய குட்டி குட்டி காயத்ரி எல்லாம் நாங்க அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். மனசு கொஞ்சம் அலப்பாயுங்க, அதை ஒத்துக்கணும். அப்படி அலைப்பாயும் போது சரபேஸ்வரர, பிரச்சங்கிராவ, முனீஸ்வரர, காளி காட்டின்ய வித்மகே ஸ்மசான வாசின்ய தீமகே தன்னோ காளி பிரச்சோதயா. நம்ம தொட வர்ற இன்னல்கள் பஞ்சா பறந்துடும். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி இருந்த பெத்தவங்க பெரியவங்க செஞ்ச தியாகத்தை கூட நாம மறந்துட்டோம். முன்னொரு காலத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல மாசி திருவிழா நடக்கலாம். காரணம் கொடிமரம் இல்ல. அதனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொடி மரம் வைக்கணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் கூட்டம் போட்டு பேசுவாங்கல்ல, சினிமாவுல பார்த்திருக்கோம்ல, அது மாதிரி பேசுறாங்க. சரிப்பா, எல்லாருமா சேர்ந்து ஒரு கொடிமரம் வச்சிடலாம். ஆறுமுக ஆச்சாரி எதுக்கு ஆச்சாரி? மர வேலை தெரிந்தவர் ஆச்சாரி, பொன் வேலை தெரிந்தவன் ஆச்சாரி, கட்டிடக்கலை அறிந்தவன் ஆச்சாரி, ஆக்கும் பொருள் அத்தனையும் அறிந்தவன் ஆச்சாரி. ஆசாரி ஆசாரின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆச்சாரி. ஆச்சாரத்தை அறிந்தவன் ஆச்சாரி. அவனும் பூணூல் போட தகுந்தவனே, அதாவது அவங்களும் பூணூல் போட தகுதி உள்ளவர்கள். ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில 21 பேர் கொண்ட குழு காக்காட்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடிமரம் இருக்குது, வெட்ட போலாம், சந்தன மரம் இருக்கு. திருச்செந்தூர் மங்கை அருகே ஒரு அம்மன் கோயில் இருக்குதான். பொதுவா நம்ம எங்கேயாவது போனா நம்ம எல்லையில இருக்கிற மாரியம்மன், காளியம்மன், முனீஸ்வரன், ஐனாரப்பன் அத்தனை பத்தி கும்பிட்டுட்டு தான் போவோம். இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தண்டோரா போடுற மாதிரி கனவு வந்தா, போலீஸ்காரன் வர்ற மாதிரி கனவு வந்தா, செருப்பு போட்டுட்டு கம்பீரமா மீச வச்சுக்கிட்டு கனவு வந்தா முனீஸ்வரன் உன்னை காப்பாத்த வந்திருக்காருன்னு நினைச்சுக்கோ, பயப்படாது அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம மாரியம்மன் வந்தா சிகப்பு புடவை கட்டி வருவாங்க கனவுல. ஊரை காப்பாத்துற காளியம்மன் வந்தா பச்சை புடவை கட்டிட்டு வருவாங்க. இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க, அதை நாம பயன்படுத்திக்கணும். அந்த அம்மன் கிட்ட போறாங்க. மந்த மாரியம்மா, நாங்கெல்லாம் கொடிமரம் வெட்ட போறோம், உன்னோட அனுமதி வேணும். ஆறுமுகம் ஆச்சாரி மட்டும் கருவறைக்குள்ளார போய் அம்மனை கும்பிடுறார். அம்மாவோட கண்ணுல இருந்து தண்ணியா ஒலியுது. தெய்வங்களை நம்ம தெய்வங்கள், நான் கேட்கறதெல்லாம் கொடுத்தாதான் தெய்வங்கள் அப்படின்னு நினைக்காம, தெய்வங்களை தெய்வங்களாக நம்மை வழிநடத்தும் அதிபதியாக பார்த்தா நமக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க. நம்பிக்கையோடு பார்த்தா தெய்வம் பேசும், காட்சி தரும். எனக்குள்ள இருக்கிறது நீதான், என் குழந்தையும் நீதான், உன் குழந்தையும் நான் தான். இந்த ஒரே வார்த்தை போதுங்க. நீ என் தாய், நான் உன் சேய். நீ என் சேய், நான் உன் தாய். இவ்வளவுதாங்க சாமி கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது. அம்மா அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க.
பயந்து படபடத்து போன ஆச்சாரி, அம்மா ஏன் இப்படி அலற? உன் கண்ணுல கூட தண்ணி வருமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? மகனே, நீங்க செய்யறதெல்லாம் நல்ல காரியம். ஆனா நீங்க போறீங்க தானே 21 பேரு. ஆமா அத்தா, அத்தனை பேரையும் காப்பாத்து. உன்னை கும்பிட்டு உன்கிட்ட வர வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க போற வேலையில ஒருத்தனை தவிர அத்தனை பேரும் உசுர விட்டுருவாங்க சாமி அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆடாடா அப்படின்னு வெளியே ஓட பாக்குறாரு. நில்லு நில்லு, நீங்க இதுக்குன்னு கிளம்பிட்டீங்க, இதை வெளியில சொல்லக்கூடாது. இது இறைவனின் கட்டளை. நீ என்னோட கருணையா பேசுன, வாத்சல்யமா பேசுன, ஏன் அலறேன்னு கேட்ட. அதனாலதான் நான் உங்ககிட்ட மனசை விட்டு சொல்லிட்டேன், வெளியில சொல்லாத. என்ன செய்யறதுன்னு தெரியல, வெளியே இருக்கிறவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அம்மா சொல்லிட்டாங்க. சொன்னா தெய்வ குத்தம். அதே சமயம் 21 பேர்ல தான் மட்டுமே திரும்பி வருவேன்னா அந்த 20 பேரை நம்பி இருக்கிற குடும்பம் என்ன ஆகும்? ஆச்சாரிக்கு பத்துக்கு பத்துக்குன்னு மனசுல அடிச்சுக்குது. இருந்தாலும் முருகா, உனக்காக கொடிமரம் வெட்ட போறோம். நாங்க எங்களுக்காக சுயநலமா போகல, படாடோபத்துக்காக போகல, பணக்காரத்தனத்துக்காக போகல. உன் சன்னதிக்கு உன் பாதார விந்தத்துக்கு தொண்டு செய்ய போறோம். எங்களை காப்பாத்துறது உன் பொறுப்பு. போறாங்க. களக்காடு அருகே ஏர்வாடிக்கு வராங்க. அங்க சின்ன தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர்கிட்ட போய் அவரை கூப்பிட்டுட்டு போயிடலாம். துணைக்கு ஒரு மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க இருந்தா காட்டுக்குள்ளார போறதுக்கு வசதி. அம்மா வேற அப்படி அழுதுட்டாங்களே அப்படின்னு போய் கேக்குறாங்க. சின்ன தம்பி மரக்காயோட பொண்டாட்டி பாத்திமா சொல்றாங்க, நான் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கனா கண்டேன். அதுல உங்க உசுருக்கு ஆபத்து இருக்கு, போகாதீங்க நீங்க கொடிமரம் வெட்ட. ஆனா சின்ன தம்பி மரக்காய சொல்றாரு, நான் போயிட்டு தான் வருவேன். கூப்பிடுறது ஆறு, நம்ம ஆறுமுகம் ஆச்சாரி. அங்க மதம் பேசலைங்க, மனிதம் பேசுறது. நம்ம குடும்பமே உங்களை நம்பித்தான் இருக்கு, போகாதீங்க. மரக்காயர் கேட்கல, கிளம்பிட்டார். களக்காடு மலைக்கு போறாங்க. கொடிமரம் பெருசா கொண்டு வரணும். 21 மாட்டு வண்டி. ஒருத்தர் 1 2 மாட்டு வண்டி இல்லைங்க, 21 மாட்டு வண்டி. திருச்செந்தூர்ல இருந்த 21 மாட்டு வண்டியில 21 பேரும் வந்திருக்காங்க. எல்லா வண்டியும் அணிவகுத்து களக்காடு மலையை பார்த்து போகுது. கிடைக்கலையா மரம். ஓடி ஓடி பாக்குறாங்க. சொன்னாங்களே இங்க சந்தன மரம் இருக்குன்னு சொன்னாங்களே, இங்க இருக்குன்னு சொன்னாங்களே, காக்காச்சி மலைன்னு சொன்னாங்களேன்னு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மலை உச்சிக்கே போயிட்டாங்க. பொதிகை மலை உச்சிக்கு போனாங்க. நல்ல வலுவா சந்தன மரம் இருக்கு. அப்பா, இந்த மரம் தாயா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏத்த கொடி மரம். ஆறுமுகாச்சாரி சொல்றார் சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட, எப்படி மரக்காயரே, இந்த கம்பம் நம்ம கொடி கம்பத்துக்கு ஆகுமா? மை போட்டு பாரு. பாக்குறாரு. அப்ப அந்த மரத்தின் அடி மரத்துல சுடலை மாடன். இந்த சுடலை மாடன் யாரு? பார்வதி பரமசிவனோட குழந்தை தாங்க. நம்முடைய சிவனாருக்கு வேலை என்ன? சுடலை. என்ன சுடலை? சுடுகாட்டுல வச்சு சுடுறான்னு பாத்தீங்களா? இப்ப மாதிரி மின் மயானம் இல்லைங்க, அப்பெல்லாம் கட்டை போட்டுதான் எரிப்பாங்க. அப்ப அந்த ஆன்மா கதருமா. அப்ப நீ எங்கேயும் போகல, என் கூட தான் வரப்போற, பயப்படாதுன்னு ஆற்றுப்படுத்துவாரா சிவன். அடியன் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், இப்பவும் அதை இங்க பதிய வைக்கிறேன். ஸ்ரீ ராஜ மாதங்கி ஸ்ரீ ராஜ சியாமளா மட்டும்தான் தசமகா வித்யா தேவிகள்ல மயானத்திலும் துணிந்து கணவனை விட்டு பிரியாம இருக்கிறான். ஏன் இதை நான் அடிக்கடி சொல்றேன்னா, ஒரு சாதாரணமா ஒரு வாசம் வந்தாலே நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். அந்த இடத்துல அந்த சரீரம் எரியும் பொழுது அந்த நாற்றம், கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் சுட்டு பொசுக்கும் பொழுது அந்த வெடிக்கிற அந்த தனஞ்சயன் வாயு வெடிச்சு தெரிக்கும் பொழுது அந்த நாற்றம், நாற்றம்னா மனம், சகிக்க முடியுமா? நிக்கிறாங்க. அந்த புகையானது மயக்கும். என்ன மயக்கும்? மூக்கு வழியா நம்ம தேகத்துல இருக்கிற ஒவ்வொரு மயிர்கால்களும் சுவாசிக்கும். காது வழியா, கண் வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, தேகத்தின் வழியாக அந்த தேகம் எரிப்படும் புகை உள்ளே நுழையும். எப்ப கடவுளே ஆனாலும் பூமிக்கு வந்துட்டாங்களோ அப்ப அவங்களும் அதுக்கு ஆட்பட்டுதான் ஆகணும். அப்படி எல்லாரும் அங்க இருக்கும்போது அந்த சுடலமாட சாமியும் அங்க இருக்கார். சிவனின் அம்சம் சுடலை மாடன். அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும். வேலை முடிஞ்சதும் கைலாசத்துக்கு போறாங்க. மாடான்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. தொட்டில போட்டு பார்வதி அமுது ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு
பார்வதி பரமசிவனும் ஏகாந்தமா இருக்காங்க. அப்ப குழந்தையோட தொட்டில இருந்து ஒரு சத்தம் வருது. கடுக்கு மடுக்கு கடுக்கு மடுக்குன்னு என்னமோ சாப்பிடுறாப்படி. பச்சை குழந்தை இப்பதானே பால் ஊட்டி போட்டோம், என்னத்த சாப்பிடும்? வாயில விரல வச்சு பார்த்தா மனித எலும்பு. பார்வதி துடிச்சு போயிட்டா. மகனே, இது செய்யறது நியாயமா? எனக்கு பிடிச்சிருக்கு. சுடலமாட சொல்றாரு. சிவன் எழுந்து வராரு. எப்ப நீ மானிட எலும்புகளின் ருசியை அறிந்தாயோ, கைலாசத்துல இடமில்ல, நீ பூமிக்கு போய். அவர் தாங்க சுடலை மாடன். அந்த சுடலை மாடனும் மேல் முனையில சங்கட காரணம். சங்கடக்காரன்னா சங்கடத்தை உருவாக்குவன் அல்ல. விநாயகன், விக்னேஸ்வரன் அப்படின்னா நம்முடைய வினைகளை தீர்ப்பவர். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை அறுப்பவன் சங்கடக்காரன். 21 தேவதைகள் கோடாலி எடுத்து வெட்ட போறாங்க. 21 தேவர்களையும் விரட்டி விட்டு கொடி மரத்தை வெட்டணும். அதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. முதல்ல மந்திரம் மூலம் தேவதைகளை மிரட்ட மை போடுறாரு மரக்காயர். மத்தவங்களை கோடாரி எடுத்துட்டு வாங்கடா வெட்டலான்னு கூப்பிடுறாரு. கோடாலி எடுத்து மரத்தை வெட்டுனா கோடாரி திருப்பி விட்டுருச்சான் மரம். அந்த யார் எடுத்து கோடாரி வெட்டினாங்களோ அவங்கவுங்க கழுத்திலே போய் அந்த கோடாரி விழுந்துருச்சு. மரத்தை வெட்ட எடுத்த கோடாலி மரத்திலே பதியும் முன்னே திரும்பி வெட்டியவர்களின் கழுத்தை வெட்டியது. 20 பேர் விழுந்தாச்சு. ஆறுமுக ஆச்சாரி அழ ஆரம்பிச்சுட்டார். நான் என்ன செய்வேன்? மந்திரவாதி சின்ன தம்பி கிட்ட போகும்போது அவரு ரத்தம் கக்கி இறந்து கிடக்குறார். ஆறுமுக ஆச்சாரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 21 மாட தேவதைகளை மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆச்சாரியை மிரட்டுது. அவர் உசுருக்கு பயந்து காக்காட்சி மலையை விட்டு ஓடுறாரு. பொதிகை விட்டு காக்காட்சியை விட்டு கீழே இறங்குறாரு. மறுபடியும் மனசு கேட்கல. பொதிகை மலைக்கே போறார். மறுபடியும் அவங்க எல்லாம் மிரட்டுறாங்க. நாம 21 உசுரையும் பலி கொடுத்துட்டு மரத்தையும் வெட்டாம ஊர் ஜனங்க முன்னாடி போய் எப்படி நிக்கிறது அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் தாமிரபரணி ஆத்தங்கரையில சொரிமுத்து அய்யனார் கோவில்ல வந்து அய்யனார் காலை பத்திக்கிட்டு கதர்றாரு. சொரிமுத்து அய்யனார் சொல்றாரு, 21 மாட தேவதைகளையும் கூப்பிட்டு சமாதானம் செய்யறார். முருகன் எனக்கு சகோதரன் தானே, சுடல நீ கூட பரமசிவன் பிள்ளை தானே, ஆனா நான் கைலாசத்துல இருக்கேன், நான் பூமியில தானே இருக்கேன். ஆமா, நானும் கைலாசத்துல இருக்கேன், பூமியில தானே இருக்கேன் அய்யனார் சொல்றாரு. முருகன் நம்ம எல்லாருக்கும் பெரியவனப்பா, அவனுக்காக ஒரு மரத்தை விட்டு கொடுங்களேன். அந்த 21 மாட தேவதைகளும் சொல்றாங்க, நாங்க 21 பேரும் இந்த மரத்துல இருக்கோம், நாங்க எங்க போக? இப்ப ஆறுமுக ஆச்சாரி முழிக்கிறார். அவங்க கேட்கறது நியாயம். என்னதான் ஆகாசத்துல இருந்து பூமிக்கு வந்த தேவதைகள்னால அவங்களுக்கும் ஒரு வசிப்பிடம் வேணும் இல்ல, இந்த வசிப்பிடத்தை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சாஸ்தா ஐயனார் சொல்றாரு, நீங்க 21 பேரும் குடி இருந்துக்குங்க, முருகன் கோயிலுக்கு காப்பா இருந்துக்கோங்க. இத்தனை உசுறு போயிட்டு ஆறுமுக ஆச்சாரி ஊருக்குள்ளார போக முடியுமா? சமாதானம் பண்றார். இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க 21 மாட தேவதைகளும் சேர்ந்து சந்தன மரத்தை வெட்டி 21 வண்டி ஒன்னா கட்டி அதுக்குள்ளார வெட்டி எடுத்துப்பாங்க. வெட்டியாச்சு, ஒன்னா கட்டியாச்சு. அப்படியே சந்தன மரத்தை தூக்கி உள்ள வச்சு திருச்செந்த பார்த்து போறாங்க. அந்த மரம் தான் இன்னைக்கு கொடி மரமா இருக்குது. திருவிழா நடக்கும் பொழுது இதை இந்த இடத்துல எப்படி பகிர்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் படிச்சத கேள்விப்பட்டத கூகுள் சொன்னதான் இங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. மாசி திருவிழா நடக்கும் பொழுது ஆடு பலி கொடுத்துதான் சுடலமாடனுக்கும் சங்கடகரக்காரனுக்கும் படைச்சிட்டு அப்புறம்தான் தேர் ஓட்டுறாங்களாம். அதுலயும் சங்கடகரக்காரன் தேர் மேல ஏறுவாராம், யார் ரூபமாவது ஏறி சரி போலாம் அப்படி சொன்ன அப்புறம்தான் தேர் நகரும். இத்தனை தகவல்களும் கொடி மர காவியம் அப்படிங்கிற வில்லுப்பாட்டு கதையில இன்னை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிளாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முக சுந்தரம் சொல்லி இந்த கதையானது வழி வழியா வில்லுப்பாட்டுக்காரங்க மூலமா பரவிட்டு இருக்கு. நாமளும் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. கொடிமரம் ரொம்ப பெருசு, மனுஷங்க கொண்டு வர முடியாது. அதனால 21 மாட தேவதைகள் சேர்ந்து 21 மரத்துல 21 மாட்டு வண்டியில வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. இப்ப மாதிரி எல்லாம் அப்ப போக்குவரத்து இல்லைங்க. அதனால அப்படித்தான் அந்த கொடிமரம் வந்துச்சு. இந்த கொடிமரத்துக்குன்னு ஒரு பூஜை இருக்குமாங்க.
காலையில 4 மணிக்கு அங்க ரெடியா நிக்கணும். இதுக்கும் தனியா அனுமதி வாங்கணும். அந்த கொடிமர பூஜை முடித்து அவங்களுக்கு தேவையான நைவேத்தியங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற ஜெயந்தி நாதருக்கும் வீரபாகு தேவருக்கும் அவங்களுக்கு பின்னாடி கருவறையை விட்டு ஒரு 4-5 படி இறங்குனா பஞ்சலிங்கங்கள் இருக்கும். அவங்களுக்குமே பூசை நடக்கும்னா பாத்துக்கோங்க. அந்த சின்ன தெய்வங்கள் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க. சக்தியிலையும் வலிமையிலையும் வாக்கு தவறாமையிலும் சிறு குறு தெய்வங்கள் தாங்க நம்மள வாழ வைக்குது. இந்த திருச்செந்தூர் கொடிமர பூஜைக்கு போயிட்டு வந்தா அவ்வளவு திருப்பம் உண்டாகும். மூலவர் நடை திறப்பதற்கு முன்பாக முதல்ல ஆலயத்தோட கொடிமரத்துக்கு தான் பூஜை. அதுக்கப்புறம்தான் உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை. மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மால்யம் அபிஷேகம் மற்ற பூஜை எல்லாமே அதுக்கப்புறம் தான். 5 மணிக்கே கொடிமரத்துக்கு பூஜை. 2 பேரும் மந்திரத்தை பகிர்ந்து சொல்வாங்க. அவங்களோட சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள். அந்த கொடிமரத்துக்கான பூஜைக்கு நாம அனுமதி வாங்கிக்கிட்டு கலந்துக்கும் பொழுது யாரால முடியுதோ அவங்க நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விழுந்து பணிந்து எந்திரிக்கலாமா. அவ்வளவு பாவமும் அங்கேயே கரைஞ்சு போயிடுமா. கலந்துக்கிட்டா திருப்பம் உண்டாகும். இந்த கொடிமர பூஜை வரலாறு இப்படி. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ தடவை திருச்செந்தூர் போயிருக்கோம். சமீபத்துல போக முடியல. கொடிமரத்தை சந்தன கொடிமரம்ங்கிறதே தெரியல. அதுல 21 மாட தேவதைகள் வசிப்பிடமும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு. திருச்செந்தூர் குரு பரிகார ஸ்தலம். வியாழ பகவான் குரு திருச்செந்தூர் ஸ்தலத்துல வழிபட்டு அவருடைய யந்திரத்தை அங்க ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால இந்த ஆலயம் குரு ஸ்தலம். விஸ்வகர்மா தேவர்களின் சிற்பி விஸ்வகர்மா, அசுரங்களின் சிற்பி மயன். அந்த விஸ்வகர்மா கட்டப்பட்டது. கடல் அலைகள் அப்படியே மோதுது இல்ல. கடல் அலைகள் தாளாட்டும் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி கடல் அலைகள் வருடுவதால் சீரலைவாய் அப்படின்னும் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற தலம் ஆதலால் ஜெயந்திபுரம் என்றும், சிக்கலிலே வேள்வாங்கி செந்தூரில் சூர சம்ஹாரம் செய்ததால் தேவர்களின் படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படையெடுத்து வழியிலே எதிர்பட்ட தாரகாசுரன், கிரௌஞ்சமலை இதெல்லாம் அழிச்சிட்டு வீரபாகு தேவர் மற்றும் தன்னுடைய படைகளுடன் திருச்செந்தூர்ல வந்து தங்குறார். அவர் அசுரனை வெற்றி கொண்ட பிறகு ஈசனை வழிபடுவதற்கு தேவ தச்சனான விஸ்வகர்மா கட்டிடக்கலைக்கு அதிபதி, மயன் அசுரக்கல சிற்பிகளுக்கு அதிபதி. அதே சமயம் மயன் ஒரு தச்சனும் ஆவார். தச்சு வேலை செய்யறதும் சொல்றோம் இல்ல, அந்த தச்சன். அந்த தச்சனை அழைத்து தேவ தச்சன் மயனை அழைத்து கோவில் ஒன்றை எழுப்பினார் முருகப்பெருமான். அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற திருச்செந்தூர். வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்ட காரணம் இது வியாழ கஷேத்திரம். வால்மீகி ராமாயணத்துல கபாடபுரம். ராமாயண காலத்திற்கு முன்பே திருச்செந்தூர் புகழ் பெற்று இருக்கு. ஓரில தந்தாதி, திரிபு அந்தாதி, 10 அந்தாதி, வெண்பா அந்தாதி, சுப்பிரமணிய அந்தாதி, முருகன் கழித்துறை அந்தாதி, திருச்செந்தில் உலா, திருச்செந்தூர் மாதாந்த கழித்துறை, திருச்செந்தூர் வழிநடை சிந்து, திருச்செந்தூர் கோவை, திருச்செந்தூர் சண்முக சதகம், திருச்செந்தூர் தொண்டி நாடகமா நொண்டி நாடகமோ என்னமோ ஒண்ணு போட்டிருக்காங்க, தசாங்க வகுப்பு, திருச்செந்தூர் ஸ்தல புராணம், வழி நடை பதம், திருச்செந்தில் பதிகம், திருச்செந்தில் நவரச மஞ்சரி, திருச்செந்தூர் சொந்த விருத்தம் அப்படின்னு திருச்செந்தூரை பத்தி ஏராளமான நூல்களை ஏராளமான பேரு எழுதி வச்சிருக்காங்க. அங்கங்க இன்னைக்கு பாடப்படுது. நம்ம கைக்கு கிடைச்சா நம்ம பகிரலாம். ஏன் இத்தனை பாட்டு முருகனுக்கு? முருகன் தமிழ் கடவுள், அது எல்லாருக்கும் தெரியும். வள்ளியை மனம் புரிந்தார். நிறைய பேர் பழனி, திருச்செந்தூர் இதுக்கெல்லாம் நடந்து போவாங்க, காவடி எடுப்பாங்க. அப்படி வழியில நடந்து போகும் பொழுது அவங்களுக்கு பயண தலைப்பு தெரியக்கூடாது. எல்லாருமே நல்ல அறிவாளிங்க, பள்ளிக்கூடம் போய் தான் படிச்சாங்கன்ட்டு இல்லை. அதனால முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க வாயில என்ன வார்த்தை வருதோ அதை இட்டு கட்டி பாட்டா பாடிக்கிட்டு போவாங்க. அதத்தான் இங்க இத்தனை
செய்யுளாக வடிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் 137 அடி உயரம், 9 நிலைகள், ராஜ கோபுரம். இதையெல்லாம் கட்டினவர் திருவாவடுதுறை ஆதீனை சேர்ந்த, ஆதீனம்னு நாம சொல்றோம் தானே, திருமியச்சூர் கூட திருவாவடுதுறை ஆதீனம் கட்டுப்பாட்டுல தாங்க இருக்கு. திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் இவரை ஒடுக்க தம்பிரான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோபுரம் கட்டும் பொழுது பணியாளர்களுக்கு கூலியாக இலை விபூதி தருவார். இலை விபூதினா பன்னீர் இலை விபூதி திருச்செந்தூர்ல என்னைக்கும் விசேஷம். தூண்டுகை விநாயகர் கோவில் அருகில சென்று இலையை பிரித்து பார்த்தால் தூண்டுகை விநாயகர்னு ஒருத்தர் இருக்காராம். அந்த கோயிலுக்கிட்ட போய் அவங்க பிரிச்சு பார்ப்பாங்களாம். இலைய பிரிச்சு பார்த்தா அதுல வேலைக்குரிய கூலி இருக்குமா. ஒரு நாள் இந்த அதிசயம் நடக்கிறது நின்னு போச்சு. தேசிக சுவாமியார் முருகன் கிட்ட முறையிட்டார். அவரது கனவிலே தோன்றிய முருகன் காயல்பட்டினம் வள்ளல் சீதக்காதியிடம் சென்று உதவி பெற்று கோபுரத்தை கட்டி முடி. சுவாமிகள் சீதக்காதிய போய் சந்திக்கிறாங்க. நாமளும் சின்ன வயசுல படிச்சிருக்கோம். செத்தம் கொடுத்தார் சீதக்காதி வள்ளல். அந்த காலத்துல அவங்கவுங்க அணிந்த ஆபரணத்தோட தான் புதைப்பாங்க. ஒரு புலவன் சீதக்காதியை சந்தித்து அவருடைய வறுமையை போக்கி பாடல் பாடி உதவி பெற வர சீதக்காதி மண்ணுல புதைக்கப்பட்டார்னு சொல்லவும் போய் அழறார். நான் தாமதமா வந்துட்டேனே, நான் என்ன செய்வேன், வள்ளலே உன்னை பார்க்கலையே. இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு தரம் சொல்லியிருக்கேன். ஆயக்கலைகள் 64 நம்ம நாட்டுல சிறப்பா இருந்ததுன்னா வள்ளல்கள் உதவியும் இருந்ததுங்க. இந்த சீதக்காதி வள்ளல் கைய வெளியே விடுறார். இருந்த மோதிரத்தை எடுத்துக்கோங்கிறார். வந்தவர் பதறி போய் அந்த மோதிரம் உங்களோடைய இருக்கட்டும், நான் என்னுடைய பாட்டை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த சீதக்காதி வள்ளல் செஞ்ச செயல்கள் எல்லாம் ஒரு தனி வகுப்பே கொடுக்கலாம். இருந்தாலும் ஒரே ஒரு செயலை மட்டும் இங்க நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். கலை கூத்தாடி வம்சம்னு ஒண்ணு இப்ப இருக்குது. அவங்க தன்னை தானே அடிச்சுக்கிறாங்க, குட்டிக்கரணம் போடுறாங்க, கைத்து மேல நடக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்க பிழைப்பு அப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல அந்த கலை கூத்தாடிகள் விரதம் இருந்து நோன்பு இருந்து காப்பு கட்டி கலை கூத்து நடத்தினாங்க. அதுல விச்சுளி பாய்ச்சல் அப்படின்னு ஒரு வித்தை இருந்தது. 6 மாதம் அந்த விச்சுள்ளி பாய்ச்சலை செய்யக்கூடிய பெண் 6 மாசம் விரதம் இருக்கணும். இப்ப நாம மூச்சு பயிற்சி பிராணாயாமம் எல்லாம் நமக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, சும்மா அசால்ட்டா செஞ்சுட்டு போறோம். நம்ம சரியா செய்யறோமா, முறையா செய்யறோமா, இதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஒரு கலை கூத்தாடி பெண் அந்த பயிற்சிய அவ்வளவு அருமையா செஞ்சு 6 மாசம் அந்த மூச்சை ஸ்தம்பனம் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்தம்பனமானது கும்பகம் ஆகாம வெளியிடக்கூடிய கலையை கற்று இருந்தார். எப்படி? ஒரு பெரிய 21 அடி உயர கம்பு, அதுல ஏறுவா. ஏறிட்டு அவங்க கீழே இருக்கிற அவங்களுடைய ஜனங்கள் எல்லாம் அந்த மேல மாதிரி இருக்கிறது எல்லாம் கொட்டுவாங்க. ஏறி நிப்பா அந்த உச்சி கம்பத்துல. சில பேர் 16 அடி கம்புங்கிறாங்க, எது உண்மையோ தெரியல. 21 அடி கம்புன்னா எப்படி இறங்குவா? 16 அடி கம்பு, 18 அடி கம்புங்கிறாங்க. ஒரு பெரிய உயரமான கம்பு. அதுல ஏறி நின்னுட்டு தன்னுடைய மூக்குத்தியை, தன்னுடைய மூக்குல அணிந்திருக்கும் மூக்குத்தியை கலட்டி கீழே விசிறுவாளாம். ராஜா ராணி எதிரிலதான் அது நடக்கும். மூக்குத்தியை கலற்றி கீழே வீசி விட்டு அந்த மூக்குத்தி கீழே விழுறதுக்குள்ள அவ கீழே பாஞ்சு வந்து மூக்குத்தி பிடிச்சுக்கணும். விச்சுளி பறவை அப்படிங்கிற ஒரு பறவை தான் இப்படி பறக்குமா. அந்த மாதிரி பறந்து வந்து அந்த மூக்குத்தியை பிடிக்கிறதுக்கு விச்சுளி பாய்ச்சல்னு அந்த கலைக்கு பேரு. ராணி சொல்றா, அடடா நான் சரியா கவனிக்கலையே, இன்னொரு தரம் பண்ண சொல்லுங்க. கலை கூத்தாடிகள் திகைக்கிறாங்க. இன்னொரு தடவை பண்ணா உசுறு போயிடும். ஏன்னா அதுக்கான நோன்பு கயிறு, அதுக்கான எண்ணிக்கை உரு பண்ணி அவங்க கையில கட்டி இருக்கு. ஒரு மந்திரம் சித்திக்கணும்னா இத்தனை உரு போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மண்டல விரதம் இப்படி எல்லாம் நாம சொல்றோம் இல்லையா, அந்த பெண்ணோட சக்தி எல்லாம் கை மணிக்கட்டில் இருக்கிற கயிறுல தான் இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை பாஞ்சா உசுறு போயிடும். ராஜா உத்தரவு போடுறார், பாஞ்சுங்க அப்படின்னு. ஒண்ணுமே சொல்லல அந்த பெண்ணு. மறுபடியும் பாஞ்சு செய்யறா, பிராணன் போயிடுது. ராஜா அடடா ஒரு அருமையான கலையை இழந்தேனேன்னு சொல்லி ராணி கிட்ட கோவிச்சுக்கிறார். ஒரு பொண்ணு சொன்னா அதை நாடாளும் மன்னன் கேட்கணும்னு என்ன வந்தது? யோசிச்சிருக்கணுமா? இன்னைக்கு இந்த கலையும் இல்லை. இவங்களை ஆதரித்தவர் சீதக்காதி வள்ளல்.
இந்த மாதிரி கலை கூத்தாடிகளை வழிநடை பயணம் போறவங்களுக்கு பானகம் நீர்மோர் தர்றது, காவடி தூக்கிட்டு போறவங்களுக்கு தண்ணி குடம் அள்ளி கொடுக்கறது, இப்படி சீதக்காதி நிறைய செஞ்சிருக்கார். அந்த கலை கூத்தாடி குடும்பத்துல அந்த பொண்ணு போனதுக்கு சீதக்காதி வள்ளல் அவ்வளவு துன்பப்பட்டு அவ பேர்ல ஒரு அறக்கட்டளை நிறுவி அந்த கலை கூத்தாடிகளுக்கு அவர் இருந்த காலம் வரைக்கும் என்ன உதவி வேணுமோ அதை நேர்மையா செஞ்சதா ஒரு வரலாறு. இவர் சீதக்காதி கிட்ட போறாரு. சீதக்காதி மேலையும் கீழையும் பாக்குறாரு. இப்ப நம்ம மேஸ்திரின்னு சொல்றோமே, அது மாதிரி கோபுரத்தை கட்டுபவரை பார்த்துட்டு ஒரு மூட்டை உப்பா கொண்டாந்து கொடுத்தாராம். என்னமோ மூட்டையில கொடுத்திருக்காரு சீதக்காதி, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து கோயில் வாசலை வச்சு பிரிச்சு பார்த்தா தங்க காசா இருக்கு. கோபுர வேலை முடிஞ்சது. ஏன் உப்பா கொடுத்தாரு? தங்க காசா கொடுத்திருந்தா வழிநடை பயணத்துல திருட்டு போயிருக்கலாம். மனுஷ மனசு தானே, அள்ளி எடுத்துக்க ஆசை வந்திருக்கலாம். உப்பு மூட்டையா கொடுத்துட்டார். அங்க கோயிலுக்கு வந்ததும் தங்க காசா மாறிடுச்சு. ஆதிசங்கரர் வடநாட்டு திக் விஜயத்தை மேற்கொண்ட போது அவருக்கு எதிராக அபிநவகுப்தன் என்பவன் யாகம் செய்து ஆதிசங்கரருக்கு காச நோயை உண்டாக்கினார். பிறகு ஈசனின் கட்டளைப்படி ஆகாய மார்க்கமாக திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார் ஆதிசங்கரர். இங்கே ஆதிசேஷனான பாம்பு முருகனை பூஜிப்பது கண்டு வியந்து பாம்பொன்று ஊர்ந்து செல்லும் விதமான நடையிலே சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் இயற்றி முருகன் அருளால் நோய் நீங்க பெற்றார். இந்த மகா மண்டபத்துல அதுக்காக ஆதிசங்கருக்கு சிலை இருக்கு. இலங்கை மன்னன் கண்டி அரசன் கனவிலே திருச்செந்தூர் முருகன் தோன்றி சந்தன மரம் ஒன்றை வெட்டி கடல்ல மிதக்க விட சொன்னார். மன்னன் வெட்டி தள்ளிய மரமே திருச்செந்தூர் கரையை அடைந்தது. இந்த மரம் தான் கொடிமரமா இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்ல இடம்பெற்றிருக்கு. திருச்செந்தூர் மடப்பள்ளியில வேலை பார்க்கிறோம் வென்றி மாலை முருக பக்தன் ஒரு நாள் பிரசாதம் தயாரிக்காம தியானத்துல தன்னை மறந்து ஆழ்ந்து போயிடுறாரு. உச்சிக்கால பொஜிக்கு இன்னும் பிரசாதம் தயாராகல. வென்றி மாலை வெளியே போ. அடடா, கடவுளுக்கு செய்யற சேவையிலிருந்து தள்ளிட்டாங்களே, அவமானம். கடல்ல விழ போறார். அவரை தடுத்து நிறுத்திய ஒரு அசரீரி செவலூர் சாஸ்திரிகளை போய்ப்பார் அப்படியே போனார். சமஸ்கிருதம் சொல்றோம் இல்லையா, சமஸ்கிருதம்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இந்த 5 மொழிகளையும் இணைத்து வருவதே சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் உள்ள ஸ்தல புராணத்தை தமிழிலே உனக்கு சொல்லித்தர முருகன் கட்டளையிட்டிருக்கிறார். அது மாதிரி சாஸ்திரியா சொல்ல செந்தூர் ஸ்தல புராணத்தை வென்றி மாலை பாடலாக புனைந்து 899 தமிழ் பாடல்களை முருகனுக்கு அர்ப்பணம் செய்தார். வென்றி மாலைக்கு கவிராயர் பட்டம் தந்தார் சாஸ்திரியார். திருச்செந்தூரில் அவற்றை அரங்கேற்றம் செய்ய வந்த போது ஒரு மடப்பள்ளியில வேலை பார்த்தவனெல்லாம் அரங்கேற்றம் பண்ணுவியாடா அப்படின்னு அவர் எழுதின ஏடுகளை எடுத்து கடல்ல வீசிடுறாங்க. கவிராயர் ஈழ கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஒரு ஏடு ஒரு முருக பக்தரிடம் சிக்கியது. திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தின் புகழ் பரவியது. மூல பிரதி திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தது. இன்றும் கோவிலில் அது பாதுகாக்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகள்ல ஒன்றுங்க. திருச்செந்தூர் அப்படின்னா கடல் குளிய, 4 கிணறு, வள்ளி குகை, இலை விபூதி, கந்தர் சஷ்டி விரதம் இதெல்லாம் தான் நினைவுக்கு வரும். இதை தவிர நாம் 20 தகவல்களை இவங்க கொடுத்திருக்காங்க. திருச்செந்தூர் பன்னீர் இலைய பிரிச்சா 12 நரம்புகள் இருக்குமா. பன்னீர் இலை விபூதி விசேஷம் சொல்றோம் இல்ல, 12 நரம்புகள், அதாவது 12 கையோன் முருகன் 12 கரங்களால் நம்மை காப்பார். கடிகார மாளிகை முதல் ரகசிய தீபாராதனை, பிரணவ வடிவம் கடிகார மாளிகை. கடிகாரம்னு நாம இன்னைக்கு நாம ஓடுற கடிகாரத்தை நினைச்சுக்கிறோம் இல்லைங்க. பிரணவத்தை கடிகாரம் அப்படின்னு ஆதியில சொல்லியிருக்காங்க. எல்லா பொருட்களும் நாம கண்டுபிடிக்கல, ஏற்கனவே பெரியவங்க கண்டுபிடிச்சதை மீட்டெடுக்கும் பொழுதே நமக்கு கர்வம் தலைக்கு ஏறுது. கடிகாரம் அப்படின்னா ஓங்கார பிரணவத்துக்கு ஒரு பேர். நாம இன்னைக்கு அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், 1-2 மின்சாரம் தான் கத்து வச்சிட்டு இருக்கோம், காற்றாலை இதெல்லாம். அகஸ்தியர் 26 வகை மின்சாரத்தை கண்டுபிடித்து விட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது மானிட அழிவு. எந்த ஒரு பொருளை நாம தயாரிச்சாலும் அதுல இருந்து வெளியில வர கழிவால பூமி, தண்ணி, காத்து, ஆகாயம் எல்லாமே வீணாக்கு. அதனால அந்த மின்சாரத்தை அவர் வெளியில விடல.
கடிகார மாளிகை அப்படின்னா செந்திலாண்டவன் ஆலயம் வந்து ஓங்கார பிரணவ வடிவமா இருக்குதாம். வாஸ்து லட்சணம் இருக்குதாம். கோவில் வடக்கு தெற்காக 300 அடி நீளம், கிழக்கு மேற்காக 214 அடி அகலம். கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே 137 அடி உயரம், 90 அடி நீளம், 65 அடி அகலம். இதன் 9வது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறது. கடிகார மாளிகை அப்படின்னா அந்த ஓங்கார பிரணவத்தை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நான் இது என்ன தேடினேன், கிடைக்கல. அது சரியான பதில் கிடைச்சா அடுத்த வகுப்புல கடிகார மாளிகைக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுவேன். இதை வீரபாகு கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. இங்க முதல் பூஜை தவக்கோலத்திலே முருகப்பெருமான் அமர்ந்திருப்பதால் அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை. செந்திலாண்டவர் ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகம முறையிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த தலத்தை வீரபாகு கஷேத்திரம் என்று அழைப்பார்கள். அர்த்த மண்டபத்தில் வீரபாகு, வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றனர். செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்துவிட்டு பிட்டு படைத்து வழிபடுகிறார்கள். திருச்செந்தூர்ல நாம எப்படி எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதுக்கு தனியா ஒரு பட்டியலே கொடுத்திருக்காங்க. கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கரு அறைக்குள் 3 லிங்கங்களும் உள்ளன. இவற்றை அஷ்ட லிங்கங்கள் என்பார்கள். சூரிய, சந்திரர், பஞ்சபூதங்கள் இவை எல்லாம் சேர்த்துதான் அங்க அஷ்ட லிங்கங்களாக விளங்குதான். அந்த கருவறையின் பின்புறத்தில் உள்ள 5 லிங்கங்களும் கருவறைக்குள் உள்ள 3 லிங்கங்களும் அஷ்டலிங்கங்களாக இடம்பெற காரணம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்ச பூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் அப்படின்னு. முருகன் சன்னதியில முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்கணுமாங்க. அப்பதான் நம்ம பிரார்த்தனை முற்று பெறும். அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏனெனில் முருகப்பெருமானே தினமும் இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். என்னென்ன நைவேத்தியம்? மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம் புளி சேர்க்க மாட்டாங்க. சண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம் புளி உண்டு. பருப்பு கஞ்சி, தோசை, தேன் குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, திணை மாவு எல்லாம் படைப்பாங்க. உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறுபருப்பு கஞ்சி, சிறுபருப்புனா நம்ம பாசி பருப்பு, இதெல்லாம் நைவேத்தியம். இரவு நேர பூஜையில பால், சுக்கு, சுடுதண்ணி, ரகசிய தீபாராதனை. இது நானும் இப்பதாங்க கேள்விப்படுறேன். மூலவரோட தலைக்கு மேல பெரிய வெள்ளி பாத்திரம் ஒண்ணு கட்டி தொங்க விட்டு அதுல பாலை நிரப்பி சின்ன துவாரம் ஒண்ணு இருக்குமா. நம்ம சிவபெருமான் கோவில்ல தாரா பாத்திரம்னு இருக்கும். வெயில் காலம் ஆனா அதுல நீர் நிரப்பிடுவாங்க. சொட்டு சொட்டா சிவனை குளிர வைக்க குளிர்ந்த நீர் அந்த தாரா பாத்திரம் வழங்கும். இங்க பால் நிரப்பி அந்த துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம். இரவு 9:45 மணிக்கெல்லாம் சுவாமிக்கு திரை போட்டுட்டு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கர் வைத்து தீபாராதனை செய்யறாங்க. இதை ரகசிய தீபாராதனைங்கிறாங்க. உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம். இதுல விபூதியில பண்ற அபிஷேகம் சிறப்பு. இதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல இருக்குங்கிறாங்க. எந்தெந்த ரூட்ல இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணில இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதுல இருந்து முருகப்பெருமான் தோன்றின கதை நமக்கு தெரியும். சூரபத்மனை அழிக்க இங்க வர்றாரு. இந்த வேலையில முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் வராரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இங்கேயே தங்குறாரு. அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்ப அவன் கேட்கல. நல்ல புத்தி கேட்கல. முருகன் தன்னோட படைகளோடு சென்று அவரை வதம் செய்தார். யார் இந்த சூரபத்மன்? நம்முடைய பார்வதி தேவிக்கு பணிப்பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்வதி தேவிக்கு பணிவிடை செய்வாங்க. சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யணும் நிறைய பேர் இருப்பாங்க, பணிவிடை செய்வாங்க.
பார்வதி தேவியோட அணிமணிகள் கூட சிவபெருமானை பார்த்து ஆசைப்படுமா, தானும் சிவ பூஜையில இடம் பெறணும்னு. நவரத்தினங்களால் ஆன சிலம்புகளை தரித்திருந்தாள் பார்வதி. கல்லு கல்லுன்னு ஓசை ஒலிக்க கர்வ புன்னகையோடு கணவனை நாடி நடந்தாள். அந்த நவரத்தினங்களும் 9 பெண்களாக மாறி பார்வதியை தொடர்ந்தது. சிவபிரான் அவங்கள கோபமா பாக்குறார். நான் ஒரு பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கேன், ஏற்கனவே என்னை கங்கை தலையில வச்சு 2 பொண்டாட்டிங்கிறாங்க, நீங்கெல்லாம் வேற வந்தீங்களா அப்படின்னு கோபப்பார்வை பார்க்க, பார்வதியும் அவர்களை சபிக்க, அவங்க அப்போதைக்கு அப்போதே கர்ப்பம் தரித்து நவகுமாரர்களை உற்பத்தி செய்தார்கள். அவங்கதான் வீரபாகு, மற்றைய தம்பியர்கள். அதுக்கப்புறம் வியாழ பகவான் முருகனிடம், நீ எனக்கு எப்படி காட்சி கொடுத்தியோ அப்படியே இங்க தங்கி எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணுன்னு கேட்க, ஜெயந்தி நாதர், ஜெயந்தின்னா தெய்வ யானையின் ஒரு பெயர் ஜெயந்தி. அந்த ஜெயந்தியை வெற்றி கொண்டார், அதனால் ஜெயந்தி நாதர். பிற்காலத்தில் செந்தில் நாதர். இன்னைக்கும் ஸ்தல புராணத்துல ஜெயந்திபுரம், ஜெயந்திபுர திருவிழா இப்படித்தான் சொல்றாங்க. இந்த தூண்டுகை விநாயகர் கோயில் எங்க இருக்கும்? கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் 3 பர்லாங்கிற்கு முன் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கு. இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோவில். முருகனை பார்க்க போகணும் அப்படின்னா இந்த தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருக்காராம். இந்த பக்கம்தான் என் தம்பி கோயில் இருக்கு, தூண்டி கை விநாயகர். இன்னைக்கு தூண்டுகை விநாயகர் ஆயிட்டார். அந்தன் மறை வேள்வி காவற்கார, செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார, அண்ட ரூபக்காரா சேவற்கார, முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார, குன்றுருவ ஏவும் வேலைக்கார, அந்த மிகுவான ரூபக்கார, எழிலான சிங்குரமின் மேவு போக தாரை விந்து பார விந்தை குறமாதும் வேலைக்கார, செஞ்சொல்லடியார்கள் வாரக்கார, எதிரான செஞ்சமரை மாயு மாயக்கார, துங்கன சூர சூறைக்கார, செந்தில் நகர் வாழும் மாண்மைக்காரா பெருமானி அப்படின்னு இவங்கள பாடுறாங்க. சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகா தந்தி வக்ராபி பாஞ்சாஷ்யம் மான்யா விதீந்திராதிகம் ருக்யா கணேசாபிகானா விதந்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. கணபதியோட தம்பி, பாலரூபமா இருக்கிற முருகன் குழந்தை வடிவமா இருந்தாலும் தடைகளாகிய மலையை பிறக்கும் வல்லம் இருக்கிறது. பரமேஸ்வரன் என்னும் சிங்கத்தின் அபிமானத்துக்குரிய புதல்வன். பிரம்மன், இந்திரன் போன்ற தேவர்களால் போற்றப்படுவர். கணபதிக்கு, கணங்களுக்கு அதிபதியான கணபதிக்கு பிறந்தவர், உடன் பிறந்தவர். இந்த தூண்டுகை விநாயகரை இப்படி எல்லாம் கும்பிட்டு நாங்க முருகனை சந்திக்க அருள்தா அப்படின்னு தூண்டுகை விநாயகருக்கு நாம சொல்லணுமா. ஆதிசங்கரர் அருளிய கணேச ஸ்தோத்திரம் புஜங்க சந்தத்தில் உள்ளது. அந்த புஜங்கம் எனக்கு கிடைச்சா பகிர்கிறேன். நாம இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னா இன்னும் ஒரு தகவலை இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். நம்ம மெட்டி பிள்ளையார் பாட்டு சொன்னேன் இல்லையா, அது அடியேன் எழுதினது. திருச்சியில ஒரு மேடான இடத்துல அமர்ந்ததால் இவர் உச்சி பிள்ளையார். சித்தி புத்தியை திருமணம் செய்வதுடன் அவர்களுக்கு மெட்டி அணிவிக்கும் கோலத்தில் விநாயகர் இருக்காரு. இந்த சுதை சிற்பத்தை காண கண்கோடி வேண்டும். இவரை மெட்டி பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பங்குனி உத்திரத்துல நம்ம சாமியை கும்பிட்டா ராஜயோகம் கிடைக்கும். எல்லா பௌர்ணமிகளும் சிறப்பு. 12 மாத பௌர்ணமியுமே முழு 12 பௌர்ணமியா நமக்கு கிடைச்சாலும் பங்குனி மாதம் வருகிற பௌர்ணமி உத்திர நட்சத்திரத்தில் வருவதால் பங்குனி உத்திரம். வைகாசி பௌர்ணமியா ஜேஷ்டா பௌர்ணமிமாங்க, கேட்டை நட்சத்திரத்துல வரும். சித்ரா நட்சத்திரத்தில் தான் சித்ரா பௌர்ணமி வரும். அதனால அந்தந்த மாசத்துக்கு உகந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். ஜோதிட ரீதியாக ஆரோக்கிய காரகனாகிய சூரியனும் மனோகாரகனான சந்திரனும் சம பலத்துடன் அமைவதால் உடலுக்கும் மனதுக்கும் அன்றைய தினம் வலிமை அளிக்கக்கூடிய நாள் பங்குனி உத்திர நாள். நம்ம காலையில எந்திரிச்சு எப்படி எப்படி குளிச்சு முழுகி அப்படி எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திரியுகி நாராயணன் கோவில். திரியுகி அப்படின்னா 3 யுகம்: ருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்.
சிவனுக்கும் பார்வதிக்கும் அம்மா வந்து பூமியில சிவனை காண தவம் இருக்கிறதும், சிவன் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதும் ஒவ்வொரு யுகத்திலையும் நடக்குது. அது மாதிரி இன்னைக்கும் திரியுகி நாராயணன் கோவில்ல சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அப்பா யாக குண்டம் அமைத்த அந்த வேள்வி குண்டம் இன்னி வரைக்கும் அது அணையாம இருக்கு. திரியுகி நாராயணன் கோவில். ஏன் நாராயணன் கோவில்? மகாவிஷ்ணு வந்து அங்க தாரவாத்து கொடுத்திருக்கிறார். அதனால அது திரியுகி நாராயணன் கோவில். பார்வதி பரமேஸ்வரன், உமா மகேஸ்வரன் அப்படின்னு அங்க இருக்கிற பெருமானுக்கு பேரு. புனித சாட்சியாக விஷ்ணு மற்றும் பிற தேவர்கள் இருந்தார்கள். கோவிலின் யாக குண்டத்தில் அவர்களின் திருமணத்தின் போது வைக்கப்பட்ட புனித அக்னி இன்னைக்கும் எரிஞ்சு அந்த இடத்தின் ஈர்ப்பை கூட்டுகிறது. எந்த இடத்துல ஒரு பெண்ணை மதிக்கிறோமோ அந்த இடத்துல பார்வதியும் பரமேஸ்வரனும் ரொம்ப ஆரோக்கியமா நமக்கு இருப்பாங்க. இன்னைக்கு இன்னொரு விசேஷமே அதையும் நந்தி எம்பெருமான். நந்தி கல்யாணம் பாக்குறவங்க முந்தி கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருமழப்பாடிக்கு போகணும். திருமணம் ஆகாம இருக்கிற ஆண் பெண் அனைவரும் திருமணமாக வேண்டி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரியலூர் வழியில் உள்ள திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமிக்கு கோயிலுக்கு போய் பங்குனி மாதம் நடக்கும் நந்தி கல்யாணத்தை பார்க்க முந்தி கல்யாணம் நடக்கும். இந்த வருஷம் நந்தி கல்யாணம் பார்த்தா அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்துருமா. ஒவ்வொரு பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இது நடக்குதான். மணமகன் பிரதோஷ நாயகரான நந்தி எம்பெருமான், மணமகள் வியாக்கிரபாத முனிவரின் மகள் சுயசாம்பிகை. இந்த ஸ்தலத்துல திருமால், இந்திரன் ஆகியோர் வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஞான சம்பந்த, அப்பர், சுந்தரர் பதிகங்கள் பாடியிருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து 28 கிலோமீட்டர், திருவையாறிலிருந்து 16 கிலோமீட்டர், புள்ளம்பாடியிலிருந்து 20 கிலோமீட்டர் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பிகையுடன் அருள் செய்கிறார். இங்க நிறைய விசேஷங்கள் இருக்கு. நமக்கு இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவு, அதனால அப்படியே கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு வரேன். அப்புறம் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு அம்பிகைக்கு விசேஷம் இருக்குதுங்க. அந்த அம்பிகை பேரு நேரம் ஆயிடுச்சு அம்மா, அது அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? ஆமாமா, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. அந்த அம்பிகை அந்த இதெல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி. இந்த பங்குனி உத்தரத்தோட தொடர்பு இன்னொரு வகுப்பும் தொடரும்.